சென்னையில் வீடுகள், கட்டிடங்களுக்கான சொத்து வரி அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சொத்து வரி இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வரி மதிப்பீட்டு உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களில் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ₹165 தான் நான் ஒரு ஹாஃப் இயர்லி கட்டிட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ வந்து ₹700 ஜாஸ்தி ஆயிருக்கு. ₹700 ஜாஸ்தி ஆயிருக்கு. அவங்ககிட்ட நான் வந்து கேட்டதுக்கு இந்த டேட்லேருந்து தான், இந்த ஃபஸ்ட்டு ஆஃபுக்கு தான் ஏற்றிருக்கோம் அப்படின்னு. ஆனால் பழைய ஆஃபுக்கும் சேர்த்து அரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ₹700 ஏற்றிருக்காங்க. போன குவார்ட்டருக்கும் போன ஆஃப் இயர்லிக்கும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கேன். சிஸ்டத்தில் செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. மெசேஜில் பார்க்கும்போது எனக்கு 1.5 மடங்கு அதிகமாக வருது. நான் 9,000 சில்லற ரூபா கட்டுறேன், இப்போ 23,000 வருது. அது என்ன காரணம்னே தெரியல. காரணம் எல்லார்ட்டையும் கொடுத்து பார்த்துட்டு எல்லாம் பெட்டிஷன் வாங்குறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். இது சொத்து வரி எப்படி வருது, யார் போடுறாங்கன்னு தெரியல, எந்த கவர்மெண்ட் போடுதுன்னே தெரியல. இது வந்து சொத்து வரியாகவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா இது மறைமுக வரி, அவ்வளோதான். எங்களுக்கு தெரியாதே. நான் வந்து எவ்ரி ஆஃப் இயர்லி டேக்ஸ் கட்டிகிட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா இப்போ 6ஆம் தேதி வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து ₹1030 வந்து எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் இருந்தது. இப்போ அதை வந்து 3 டைம்ஸ் ஆகி ₹3160 போட்டு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. முகப்பேர் ஆஃபீஸில் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் போய் சென்னை நகரில் ரீஜனல் டெப்டி டைரக்டர்கிட்ட ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு வெரி ஷாக்கிங்கான ஒரு நோட்டீஸ். இது அமௌண்ட்டு டிமாண்ட் எனக்கு வந்தது ₹200 வந்தது. ₹200 நான் கட்டின்னு தான் இருந்தேன். ஸோ அதனால் நான் கட்டல. திடீர்னு ஒரேடியாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ₹2,500 ₹200க்கும் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். சடனாக ஐயா, இதனிடையே சென்னையில் திருத்திய மதிப்பீடு அடிப்படையிலான சொத்து வரி மாற்றியமைப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஏற்கனவே வரி செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்து அரை ஆண்டுகளுக்கான முன்பண வரியாக ஈடு செய்யப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.